ஹிடன் ட்ரெஷர் என்னும் நிகழ்ச்சியை காணும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது 119வது சங்கீதத்தில் குறிப்பிட்டுள்ளார். வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுதும் பிரசங்கங்களை நாம் கேட்கும் பொழுதும் நாம் இப்படிப்பட்ட உற்சாகத்தின் ஆவியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆம் நேயர்களே, இந்த நாளிலும் நாம் சுனேமியாளின் வாழ்க்கையை தியானிப்போம். There are lots of Bible characters from where we learn the good and the bad. அநேக வேதாகம மக்களிடத்திலிருந்து நாம் நல்லதையும் கெட்டதையும் கற்றுக்கொள்ள முடியும். What we should do and what we should not do in order to please God. தேவனை பிரியப்படுத்துவதற்கு நான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை இந்த வேத பாத்திரங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். I find in this particular chapter that the Lord has mentioned this woman as a great woman in the King James version. கிங் ஜேம்ஸ் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே கிரேட் வுமன், ஒரு மகத்துவமான ஒரு ஸ்திரீ என்று கூறப்பட்டிருக்கிறது. The Holy Spirit mentions that this woman is a great woman. பரிசுத்த ஆவியானவர் இந்த மகள் ஒரு மகத்துவமான மகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். So we are going to see what is so great about this woman and what are the lessons we can learn from her life. இந்த மகளிடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்றும், ஏன் ஆவியானவர் அப்படியாக இந்த மகளை வர்ணித்திருக்கிறார் என்றும் இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிறோம். I request you to read from 2 Kings chapter 4 verses 8 to 10. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8 to 10 வரை யாராவது ஒருவர் படியுங்கள். When you go home you can read the same chapter from verse 8 to verse 37. நீங்கள் வீட்டிற்கு சென்ற பின் 8 to 37 வசனம் வரை நீங்கள் படிக்க வேண்டும். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்து கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். We see in these verses that Elisha used to come to the place called Shunem where this woman lived. இந்த ஸ்திரீ தங்கும் வசிக்கும் இடமாகிய சுனேமுக்கு எலிசா தீர்க்கதரிசி அடிக்கடி வருவதை நாம் பார்க்கிறோம். And one day when he came by, she invited him and she urged him to eat. அவ்விதமாக ஒரு நாள் அந்த சுனேமுக்கு வரும் பொழுது தன் வீட்டுக்கு வந்து போஜனம் பண்ணும்படி இந்த ஸ்திரீயானவள் அந்த தீர்க்கதரிசியை அழைக்கிறாள். So after a passage of time he used to visit regularly and he used to come here and eat in her house. காலகட்டத்தில் அந்த சுனேமுக்கு வரும் ஒவ்வொரு தடவையும் இந்த ஸ்திரீயினுடைய வீட்டில் வந்து போஜனம் பண்ணுவது அது வழக்கமாக மாறியிருந்தது. Using her gift of discernment, she came to the conclusion that this man who came here and went frequently has to be a real man of God. தன்னுடைய பகுத்தறிவை இந்த மகள் பயன்படுத்தி இந்த மனிதன் எலிசா ஒரு உண்மையான தேவ மனுஷனாய் இருக்க வேண்டும் என்று அவள் கண்டறிந்தாள். So she consulted with her husband and decided to build a room for him. ஆகவே தன்னுடைய புருஷனோடு கூட ஆலோசித்து அந்த தீர்க்கதரிசிக்கு மேல் வீட்டு அறை ஒன்று கட்ட வேண்டும் என்று அவள் தீர்மானித்தாள். In consulting the husband and after the husband gave permission, she built a room for Prophet Elisha and his servant Gehazi. தன்னுடைய புருஷனிடத்தில் ஆலோசனை கேட்ட பிறகு இந்த மகள் அந்த தீர்க்கதரிசியாகிய எலிசாவுக்கும் அவருடைய வேலைக்காரனுக்கும் ஒரு அறையை கட்டினாள். We always see in the Bible that whatever we do for God, even if it's little, God always remembers us. நாம் தேவனுக்காக எதை செய்தாலும் அது ஒரு சிறிய காரியமாக கூட இருக்கலாம், தேவனுக்காக எதை செய்தாலும் அவர் நம்மை ஞாபகம் வைத்துக் கொள்கிறார் என்று In fact, Jesus went on to say that even if you give a glass of water, we will get our reward from him.
நாம் தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்கான ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம் என்று தேவன் கூறியிருக்கிறார். Sensing the need for this man to come and stay in Shunem, he built a beautiful room, and in that she kept a bed, a table, a lamp, and a chair. ஆகவே இந்த மனிதன் அந்த சுனேமில் தங்க வேண்டும் என்ற அவசியத்தை அந்த மகள் அறிந்திருந்தால், ஆகவே ஒரு அறையை கட்டி அங்கே ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு குத்துவிளக்கு ஆகியவற்றை வைத்து அவள் அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு அறையை தயார் செய்தாள். She knew what was required for a man of God to do ministry. ஒரு ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்வதற்கு தேவையான அனைத்தையும் இவள் அறிந்திருந்தாள். She knew that he needed a place of rest, so she got him a bed. அவருக்கு படுக்கை இடம் வேண்டும் என்று அவள் அறிந்திருந்தபடியால் ஒரு படுக்கையை அவள் தயார் செய்தாள். And apart from that, she knew he needed a chair and a table to read the word. ஒரு மேசையும் ஒரு நாற்காலியும் இருந்தால் அந்த தீர்க்கதரிசி அமர்ந்து தன்னுடைய தேவ வசனத்தை படிப்பார் என்று அறிந்த இவள் அதையும் அவர் ஏற்பாடு செய்தாள். And knowing that if he had to read it in the night, she kept a lamp for him. இரவில் அவர் வேத வசனத்தை படிக்கிறவர் என்றால் அதற்காக ஒரு குத்துவிளக்கையும் ஏற்பாடு செய்தாள். In many ways, she was trying to help Prophet Elisha to do the will of God, that is the ministry well. தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய ஊழியத்தை அருமையாக செய்வதற்கு இந்த சுனேமியாள் ஸ்திரீ அவருக்கு ஏதுவாக இருந்தாள். Prophet Elisha never asked her for it. எலிசா தீர்க்கதரிசி இவைகளை அந்த பெண்ணிடம் கேட்கவில்லை. She knew the need and she attended to that need. அந்த தேவைகளை அறிந்து அந்த தேவைகளை அவள் பூர்த்தி செய்தாள். We will see why God called her a great woman as we go on. எதனால் ஆண்டவர் இவள் ஒரு பெரிய மகத்துவமான பெண் என்று கூறினார் என்பதை நாம் படிக்க நாம் அறிந்து கொள்ள முடியும். Let's read from verse 11 to 17 now. 11வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை படிப்போம். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சரக்கணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்டபோது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது? தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். Pleased with this woman's work, one day when Elisha came and rested in that room, she sent Gehazi his servant to call her. இந்த ஸ்திரீ செய்த வேலைகள் அனைவற்றிலும் மிகவும் சந்தோஷமாய் இருந்த இந்த எலிசா தன்னுடைய வேலைக்காரனாகிய கெகாசியை அனுப்பி இவளை அழைக்கும்படி உத்தரவிடுகிறான். Sometimes like father asking the son or daughter, and when you are pleased, tell me what I can do for you. இது ஒரு தாயோ தகப்பனோ தன்னுடைய பிள்ளைகள் தன்னை பிரியப்படுத்தும் பொழுது அவர்கள் தங்கள் பிள்ளைகளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது கேட்பது போல் தான் இது இருக்கிறது. And even he says, because you have done this for me, can I put in a word to the king so that he could do something great for you? நீ எனக்காக இவ்வளவாய் செய்திருக்கிறாய், ஆகவே ராஜாவினிடத்தில் நான் ஒரு வார்த்தை போடட்டுமா, உனக்கு ஏதாவது தேவைப்படுகிறதா என்று அவர் விசாரித்தார். She says, I am so happy in the place that I live with my people. I don't have any request to go to the king. என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன், ஆகவே ராஜாவினிடத்தில் கேட்பதற்கு எனக்கு ஒன்றுமில்லை என்று இந்த ஸ்திரீ கூறுகிறாள். In other words, I trust you more
and I know that you are a man of God, and I know that you are the one who has led me to know God. I would rather trust you than to trust the king. இது நிமித்தம் நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்றால், நான் உன்னை விசுவாசிக்கிறேன், உன்னை நம்புகிறேன், என் தேவனை பிரியப்படுத்துவதற்கு நீ எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாய், ஆகவே நான் ராஜாவின் மூலம் போக வேண்டாம், நீர் கற்றுக் கொடுத்த அந்த தேவனுக்கு பிரியமானதை செய்வதே எனக்கு போதுமானது என்று கூறுகிறாள். So when Elisha came to know, he tells her, oh, you don't have a son. The next season when I come here, you will have a son. இதை கேட்ட எலிசா கூறுகிறார், உனக்கு ஒரு குமாரன் இல்லை அல்லவா, அடுத்த தடவை அடுத்த அந்த உற்பத்தி காலத்தில் நான் வரும் பொழுது நீ ஒரு குமாரனை அரவணைத்து கொண்டிருப்பாய் என்று இங்கே எலிசா கூறுகிறார். Sometimes when we do little things to please God, we don't have to even ask God. God himself says, I want to bless you. What do you want? தேவனை பிரியப்படுத்துவதற்கு சிறிய காரியங்கள் கூட நாம் செய்யும் பொழுது நாம் தேவனிடத்தில் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரே நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்கிறவராயிருக்கிறார். That's what we see in God's faithfulness in all our lives. He remembers the little that we do for him. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியால் அவரை பிரியப்படுத்துவதற்காக நாம் செய்யும் சிறிய காரியங்களையும் அவர் ஞாபகத்தில் வைத்து அதற்கான பலனை நமக்கு தருகிறார். We might have a very short memory, but God never forgets whatever we do for him and his kingdom. நமக்கு ஞாபக சக்தி மிகவும் குறைவாக இருக்கலாம், ஆனால் தேவனோ நாம் செய்யும் அனைவற்றையும் ஞாபகத்தில் வைத்து அதற்கான பலனையும் நமக்கு தருகிறார். While reading from verses 18 to 30, we find that this son that was born to this woman, suddenly while going to the fields, he dies. 18வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போமெனில், இந்த மகன், தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த மகன் வயல்வெளிக்கு போகும் வேளையில் மிகுந்த தலைவலியில் அவன் இறந்து போகிறதை, மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். So now she decides to get back to the person from whom the word of the Lord came. தேவனுடைய வார்த்தை வந்த அந்த தீர்க்கதரிசியிடமே செல்லலாம் என்று இவள் யூகிக்கிறாள். She doesn't complain about God that she had lost her son. தேவனிடத்தில் தன்னுடைய மகன் மரித்து விட்டான் என்று இவள் குறை கூறவில்லை. So she gets into her donkey and goes quickly to meet Elisha at Carmel. கர்மேல் பர்வதத்தில் இருக்கும் எலிசாவை சந்திக்கும்படியாக ஒரு கழுதையின் மேல் சவாரி செய்து வெகு சீக்கிரத்தில் அவள் அங்கு செல்கிறாள். Elisha, seeing that this woman was coming, he sends Gehazi first to her to make enquiries about her. எலிசாவோ இந்த ஸ்திரீ வருவதை கண்டவுடன் தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசை அனுப்பி நலம் விசாரிக்கும்படி அவனை அனுப்புகிறான். But she doesn't speak anything to the man, but he wants to go to the man of God. அந்த வேலைக்காரனிடத்தில் அவன் எதுவும் பேசாமல் தேவனுடைய ஊழியக்காரனிடத்தில் செல்ல வேண்டும் என்று அவள் மீண்டுமாக தன்னுடைய பிரயாணத்தில் கடந்து செல்கிறாள். So when she comes to Elisha, she gets hold of him. எலிசாவிடம் வந்து அவருடைய பாதப்படியை அப்படியே கட்டிப்பிடிக்கிறாள். She knew that holding on to him there was hope. அவரை பற்றிக்கொள்ளும் பொழுது அங்கு நம்பிக்கை வரும் என்று அவள் புரிந்து கொண்டாள். So she did not want to go to any other man. மற்றவர்கள் ஒருவரிடம் அவள் செல்ல விரும்பவில்லை. And she held on to God without complaining or talking bad mouthing God. தேவனை குறை கூறாமல் தேவனையே பற்றி விசுவாசத்தோடு பற்றி கொண்டாள். And when Elisha was called to the home, he goes to that home and raises the child. எலிசா இந்த ஸ்திரீயுடைய வீட்டுக்கு அழைத்து செல்லப்படுகிறார். போனவுடன் அந்த மரித்த குழந்தை மீண்டும் உயிர் பெறுகிறான். So she is so delighted that she has got back her child. ஆகவே அந்த மரித்த மகன் மீண்டும் உயிர் தெழுந்து விட்டான் என்ற சந்தோஷத்தில் அவள் இருக்கிறாள். I want you to feel how God keeps his watch, his eyes upon people who have done small things for him. தேவனுக்கு சிறு காரியங்கள் செய்கிற பிள்ளைகளின் மேல் தேவன் எப்படி கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்று நீங்கள் இந்த வேளையில் புரிந்து கொள்ள வேண்டும். You could probably read from verse 34 to 37. 34வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரை படிப்போம். கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்து கொண்டான்.
அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்டே போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு, அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். When we hold on to God, in spite of all the things that happen in our life, we find that God is able to restore to us what we lose. நாம் தேவனை முழுமையாக பற்றி கொள்ளும் பொழுது எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவனை முழுமையாக நாம் பற்றி கொள்ளும் பொழுது நாம் இழந்தவற்றை எல்லாவற்றையும் மீண்டும் தேவன் நமக்கு தந்தருள முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். And after this we find the story continuing in chapter 8 in 2 Kings. இதே கதையானது 2 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தில் மீண்டும் தொடங்குகிறது. Could someone read verse 1 and 2 please? முதலாவது 2வது வசனத்தை யாராவது ஒருவர் படியுங்கள். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி, நீ உன் வீட்டாரிடையே கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரிடையே கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். We find that a woman who never had a son for a baby for so many years and was so old is able to get a son. இங்கு நாம் பார்க்கிறது என்னவென்றால், ஒரு வயதான ஸ்திரீ, எத்தனையோ வருடங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்த ஸ்திரீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறாள். Then secondly we find that after the son grows up and he dies, God restores his life back to him. இரண்டாவதாக அந்த மகன் வளர்ந்து மரித்து போகும் பொழுது மீண்டுமாக தேவன் அந்த மகனை உயிர்ப்பித்து இந்த மகளுக்கு அளிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். Even if unpleasant things do happen in life, God is able to set things right when we find favor in the eyes of God, when we have done something to please him. நாம் தேவனுடைய தயவை எப்பொழுது பெற முடியும் என்றால், தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்து அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் தேவ தயவு நமக்கு கிடைக்கும். In this particular chapter, in continuation after the son was raised from the dead, we find that the prophet Elisha giving her a direction for the future. வருங்காலத்திற்கு ஒரு வழியை இங்கு எலிசாவாகிய தீர்க்கதரிசி இந்த ஸ்திரீக்கு கொடுக்கிறாள் என்பதை நாம் பார்க்கிறோம். He tells her there's going to be a famine in this land and that God wants her to go to the land of the Philistines and stay there for 7 years when there is a famine in this land for 7 years. அவள் தங்கியிருக்கிற அந்த இடத்தில் பஞ்சம் வரப்போகிறதால் 7 வருடங்களுக்கு பெலிஸ்திய நாட்டிற்கு சென்று அந்த பஞ்சம் முடியும் அங்கே இருக்க வேண்டும் என்று தேவன் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த ஸ்திரீக்கு ஒரு வழியை நடப்பிக்கிறார். By doing a small thing for God, you see how she was able to turn the eyes of God, the attention of God always towards her future. ஒரு சிறிய காரியம் செய்ததின் நிமித்தம் தேவனுடைய கண்களை தன் பக்கம் திருப்பி தன்னுடைய எதிர்காலத்தையும் கூட கூறும் அளவிற்கு தேவனுடைய பார்வையை தன்வசப்படுத்திய இந்த ஸ்திரீயை நாம் பார்க்கிறோம். She never kept running to ask for the word of the Lord, but the word of the Lord came to her at the right time. தேவனுடைய வார்த்தைக்காக இவள் இங்கும் அங்கும் ஓடவில்லை, ஆனால் அந்த தேவ வார்த்தையானது இவளை தேடி வந்தது. Go to the next country. அடுத்த நாட்டுக்கு நீ செல். Stay there for 7 years. அங்கு 7 வருடம் நீ இரு. And she immediately obeys God's word. தேவனுடைய வார்த்தைக்கு அவள் உடனே கீழ்ப்படிந்தாள். You must not forget that initially she says, when Elisha asks him whether he could put in a word to the king, where she said, I'm very comfortable, I am happy with my people. எலிசா
இந்த ஸ்திரீயிடம் நான் ராஜாவிடம் உன்னை குறித்து ஏதாவது சொல்ல வேண்டுமா, ஏதாவது காரியங்கள் செய்ய வேண்டுமா என்று கேட்ட பொழுது, என் ஜனங்களோட நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எதுவும் நீர் கூற வேண்டாம் என்று கூறினதில் நாம் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். When she got a word from the Lord, she was willing to leave her comfort zone, a place where she was so comfortable because she had made up her mind that she should always obey God. தேவனை எப்பொழுதும் கீழ்ப்படிய வேண்டும் என்று அவள் நினைத்திருந்தபடியினால், இப்பொழுது தேவனுடைய வார்த்தை இந்த இடத்தை விட்டு போ என்று கூறினவுடன் அப்படியே அவள் கீழ்ப்படிந்தாள். The word of God says that she went there and stayed for 7 years, and then she returns to the country. She returns to Israel again. தேவனுடைய வார்த்தை என்ன கூறுகிறது? இந்த மகள் தன்னுடைய நாட்டை விட்டு அந்த பெலிஸ்திய நாட்டிற்கு சென்று 7 வருடம் அங்கு தங்கி இருந்து, இங்கே பஞ்சம் தீர்ந்த பிறகு, முடிந்த பிறகு மீண்டுமாக இவள் தன் நாட்டுக்கு வருகிறாள். So when she returns to Israel, she finds that somebody had taken away all her fields and someone had taken away her property, and so she decides to go and meet the king now. தன்னுடைய நாட்டிற்கு வந்த பிறகு தன்னுடைய வயல்வெளிகளையும் சொத்தையும் யாரோ ஒருவர் எடுத்துக்கொண்டார் என்று அறிந்த இவள் இப்பொழுது ராஜாவை பார்க்க வேண்டும் என்று அவள் செல்கிறாள். Now I would request someone to read 2 Kings chapter 8 verses 3 to 6. 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 3 to 6 வரை யாராவது ஒருவர் படிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாய் இருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களையெல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். செத்துப்போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகி என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றான். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். When I read this portion of scripture, I was startled, I was astonished. நான் இந்த அதிகாரத்தின் இந்த வசனங்களை படித்த பொழுது மிகவும் ஆச்சரியப்பட்டேன். Once again we see the greatness of God. தேவனுடைய மகத்துவத்தை இதன் மூலம் நாம் கண்டறிய முடியும். Look at the timing of God. தேவனுடைய நேரத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். Just at the time when the king is asking the Gehazi, tell me something about all what this great man Elisha did. இந்த தீர்க்கதரிசியான எலிசா என்னெல்லாம் செய்தார் என்று அந்த தீர்க்கதரிசியின் வேலையான கேயாசிடம் கேட்கும் பொழுது இந்த ஸ்திரீயானவள் அங்கு வருகிறார். எவ்வளவு ஒரு அருமையான நேரம். This cannot be done by anybody except God of this universe. இந்த சர்வ லோகத்தின் ஆண்டவரை தவிர இக்காரியத்தை எவரும் செய்ய முடியாது. Just at the time when the king asked, God, the Holy Spirit brings her to the courtroom. ராஜாவானவர் இந்த அற்புதங்களை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆவியாகிய தேவன் இந்த ஸ்திரீயை அந்த இடத்திற்கு கொண்டு வருகிறார். And everything became so easy for her to get back her property and also the money she would have got if she had stayed there for 7 years. ஆகவே ஆண்டவர் எப்படி செய்தார் என்றால், இந்த ஸ்திரீ தான் இழந்து போன அனைவற்றையும் பெற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அந்த 7 வருடங்களில் உள்ள வருமானத்தையும் இவளுக்கு சேர்த்து கொடுத்தார். You see, because she wanted to be a little faithful to God, see how God is faithful. தேவனுக்கு ஒரு சில காரியங்களில் இவள் உண்மையுள்ளவளாக இருக்க வேண்டும் என்று எண்ணியதன் நிமித்தம் தேவன் இந்த மகளுக்கு எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சிந்தித்து பாருங்கள். Linking what took place in chapter 4 and chapter 8 and put together completely, it really blew my mind on the goodness and the faithfulness of God in our lives.
இந்த 2 அதிகாரங்களையும் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தை இணைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார் என்று நாம் யோசிக்கும் பொழுது அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. What an unbelievable timing which only God can orchestrate. நாம் நினைத்து பார்க்க முடியாத நேரத்தை கர்த்தர் ஒருவர் மட்டுமே உண்டு பண்ண முடியும். Being a little faithful to God, God says, I will never forget you. சிறிதளவில் தேவனுக்கு நாம் உண்மையாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மை என்றும் மறக்க மாட்டார் என்று கூறுகிறார். This story blessed me like anything. இந்த கதையானது என்னை மிகவும் ஆசீர்வதித்தது. Continue to please God. ஆகவே தேவனை எப்பொழுதும் பிரியப்படுத்துங்கள். When we please God, He can do the unbelievable in your life. நாம் தேவனை பிரியப்படுத்தும் பொழுது நாம் நினைப்பதற்கும் மேலாக நாம் நினைக்க முடியாத காரியங்களை தேவன் நம் வாழ்க்கையில் செய்ய முடியும். She was able to first make the correct discernment that surely Elisha was a man of God. முதலாவதாக இந்த மனிதன் ஒரு தேவ மனிதன், எலிசா ஒரு தேவ மனிதன் என்று பகுத்தறிகிற அந்த அறிவு அவளிடத்தில் இருந்தது. Realizing that he was a man of God, she decided to do something small for him. அவன் தேவ மனிதனாய் இருந்தபடியால் ஒரு சிறிய காரியத்தை அந்த மகனுக்காக செய்ய வேண்டும் என்று விரும்பினான். And we find in her life that she consistently had faith in Elisha's God. அவளுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த எலிசாவின் தேவன் மேல் அவள் நம்பிக்கை வைத்திருந்தாள், விசுவாசம் வைத்திருந்தாள் என்று நாம் அறிகிறோம். And her faith was not wasted. She even got back her son. அவள் விசுவாசம் வீண் போகவில்லை, மரித்த குமாரனும் அவளுக்கு மீண்டுமாக கிடைத்தது. And to whatever God was willing to prescribe, she was always ready to obey. தேவன் அவளுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்தது அனைவற்றிலும் அவள் கீழ்ப்படிதல் உள்ளவளாக காணப்பட்டாள். What a beautiful lesson we can all learn from the life of this great Shunammite woman. இந்த சுனேமிய ஸ்திரீயின் வாழ்க்கையிலிருந்து ஒரு பெரிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். When we are faithful to God and when we are willing to obey Him, God will never let us down. தேவனுக்கு நாம் உண்மையாய் இருந்து அவர் சொல்கிறபடி நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். எலிசா என்ற தீர்க்கதரிசிக்கு சூனேமியால் செய்த ஊழியத்தை குறித்து இந்த நாளிலே நாம் தியானித்தோம். அவள் செய்த சிறு ஊழியத்தை கூட கர்த்தர் நினைத்தருளினார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். ஆம் பிரியமானவர்களே, அதை நினைத்தருளின கர்த்தர் என்னென்ன காரியங்களை அவளுக்கு செய்தார் என்பதை குறித்தும் இந்த நாளிலே நாம் தியானித்தோம். முதலாவதாக, சாபத்திலிருந்து அவள் ஆசீர்வாதத்தை பெற்றாள். குழந்தை பாக்கியம் இல்லாத அவளுக்கு ஆண்டவர் ஒரு நன்மையான ஈவை கொடுத்தாள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவதாக, ஒரு அற்புதத்தை சுகந்தரித்தாள். இறந்து போன தன் மகனை மீண்டுமாக அவள் பெற்றுக்கொண்டாள். மூன்றாவதாக, தேவனுடைய வழிநடத்துதலை அவள் பெற்றாள். பஞ்சகாலத்தில் அவள் தப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவ எச்சரிப்பை அவள் பெற்றதை குறித்து நாம் பார்த்தோம். நான்காவதாக, இழந்து போன எல்லாவற்றையும் அவள் மீண்டும் பெற்றுக்கொண்டாள். பாருங்கள் பிரியமானவர்களே, தேவனுடைய ஊழியக்காரனை நினைத்தருளின அந்த ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொண்டாள். நாமும் நம்ம தேவ ஊழியக்காரர்களையும் தேவனுடைய ஊழியத்தையும் நாம் கனப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.